ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இது உங்கள் ரியல் லைஃப். இன்றைக்கி என்ன ரெசிபியோட பார்க்க வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஸ்வீட்டாக சாஃப்டாக ஸ்மூத்தாக எம்மியான மில்க் மைசூர் பாக் தாங்க. மைசூர் பாக்னாலே யாருக்கு பிடிக்காது? ஸோ அதை நம்ம வீட்டிலே எப்படி ட்ரை பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு வந்து ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் மெஷர்மெண்ட்டில் நான் எடுத்திருக்கேங்க. இப்போ நான் ஒரு பவுல் பர்டிகுலராக நான் ஒரு பவுல் எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அந்த ஒரு பவுல் அளவுக்கு சர்க்கரை, அதே ஒரு பவுல் அளவுக்கு கீ, அதே ஒரு பவுல் அளவுக்கு ஒரு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். 3 ஸ்பூன் மைதா எடுத்து வச்சுருக்கேன். இதுதாங்க அதுக்கு ரேஷியோ. நீங்கள் எவ்வளோ மில்க் பவுடர் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பவுல் பர்டிகுலராக நான் இந்த ஒரு பவுலில் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கேன் அப்படின்னா அதே பவுல் அளவுக்கு தான் வந்து கீ எடுத்திருக்கேன், அதே பவுல் அளவுக்கு தான் வந்து சர்க்கரையும் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம எடுத்திருக்க மில்க் பவுடரை நல்லா மிக்சிங் பவுலில் கொட்டிட்டு அதோட நம்ம எடுத்து வச்சுருக்க 3 டேபிள் ஸ்பூன் மைதாவை ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மைதா போட விருப்பம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கடலை மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதே பவுல் அளவுக்கு வந்து ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். வாசனை இல்லாத எண்ணெய் தான் இதில் ஆட் பண்ணணும். கடலை எண்ணெய் கண்டிப்பாக ஆட் பண்ணக்கூடாதுங்க. ஸோ இந்த 3 இன்க்ரீடியண்ட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மைதா வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் யூ ஆர் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக கடலை மாவு யூஸ் பண்ணிக்கலாம். அதே அளவு 3 ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் லம்ஸ் எதுவும் இல்லாமல், கட்டிகள் எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குது. இப்போது ஒரு பேன் எடுத்துகிட்டு நான் அதே பவுல், ஒரு பால் பவுடர் எடுத்த அதே பவுலில் தான் சுகர் எடுத்திருக்கேன். சுகர் அதுக்கு அதே பவுலில் ஒரு கால்வாசி வந்து தண்ணி ஊற்றி ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து கம்பி பதம் அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை. அது ஜஸ்ட் மிக்ஸ் ஆனால் போதும். சர்க்கரை கரைஞ்சால் மட்டும் போதும். அதுவும் நல்லா நீங்கள் எடுக்கிற பேன் வந்து கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம்ல, பண்ணி வச்சுருக்க பால் பவுடரை நல்லா அடியில் கிண்டி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாம் காய்ச்சி வச்சுருக்க பாகில் ஆட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் மைசூர் பாக்கு ட்ரை பண்ணுறீங்க, அது எந்த விதமான மைசூர் பாக்காக இருந்தாலும் நீங்கள் கொஞ்சம் அடிகனமான பாத்திரமாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம கொஞ்சம் பிகினராக இருந்தாலும் அது வந்து அடி பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போகும். நம்ம நல்லா செஞ்சு ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்க அந்த ஸ்டேஜில் தான் வந்து அடி பிடிக்கவே ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் திக்கான பேனாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டி இல்லாமல் இருக்கும். இப்போ இதை வந்து நல்லா கிண்டி கொடுத்துக்கலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு அப்படியே கொஞ்சம் நம்ம எடுத்து வச்சுருக்க கீ இருக்கு இல்லையா, நெய், அது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். ஒரு ஸ்டேஜில் வந்துட்டு அது வந்து கீ அப்சர்வ் பண்ணாது, நம்மளோட மைசூர் பாக்கு வந்து கீயை வந்து அப்சர்வ் பண்ணாது. அந்த ஸ்டேஜ் வந்து பர்ஃபெக்டான ஸ்டேஜாக இருக்கும் நம்ம எடுக்கிறதுக்கு. சப்போஸ் உங்களுக்கு இவ்வளோ கீ தேவைப்படலை அப்படின்னா நோ ப்ராப்ளம். நீங்கள் அதில் வந்து எடுத்திருக்க அந்த ஒரு பவுல் வந்து பால் பவுடர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஒரு பவுல் ஆயில் எடுத்துக்கோங்க, ரீஃபைண்ட் ஆயில். அதில் வந்து கால்வாசி வந்து கீ எடுத்துக்கோங்க. நெய் பார்த்திங்கன்னா அது வந்து நமக்கு தேவையான அளவு தான், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைசூர் பாக்கு வந்து அந்த குக்கிங் டைம் மட்டும்தான் தேவைப்படும். ஏன்னா பால் பவுடர் இல்லையா, பால் வாசம் அடிக்கும். ஸோ அதனால் வந்து நீங்கள் பால் பவுடர் மட்டும் நல்லா குக் ஆயிடுச்சா அப்படின்னு ஒன்ஸ் நல்லா செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா பால் பவுடர் வாசம் அடிச்சிச்சின்னா அப்படின்னா சாப்பிட முடியாது, மைசூர் பாக்கோட அந்த டேஸ்ட்டே கெடுத்துரும். இதில் வந்து அந்த குக்கிங் டைம் தான் ரொம்ப முக்கியம். பாருங்கள், நான் ஊற்ற வந்து நெய்யை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிகிட்டே இருக்குது. முன்னே இருந்ததை விட இப்போ கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி மாறுது பார்த்திங்களா, கரண்டியோடு ஒட்டிட்டு வருது. நான் எடுத்து வச்சுருக்க எல்லா நெய்யுமே இதில் ஊற்றிட்டேன். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கும். ஏன்னா நெய்யும் பிரிஞ்சு வந்துடுச்சு, நம்மளோட மைசூர் பாக்கும் குக் ஆகி வந்துடுச்சு, கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ வந்து ஒரு டிஃபன் பாக்ஸ் நான் எடுத்து வச்சுருக்கேன். அந்த டிஃபன் பாக்ஸில் லாஸ்ட்டாக ஒரு கரண்டி நெய் இருந்துச்சு பேலன்ஸ் நாம் எடுத்து வச்சதில். அதை இதில் ஆட் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுருக்க மில்க் மைசூர் பாக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் எந்த மாதிரி நல்லா ஸ்மூத்தாக இருக்குதுன்னு, கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நம்ம ஃபஸ்ட்டு இந்த பால் பவுடர் கலரை விட இந்த கலர் பாருங்கள் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதே உங்களுக்கு இவ்வளோ கீ தேவைப்படலை, நெய் தேவைப்படலை அப்படின்னா நீங்கள் இதை இன்னும் கூட குறைச்சிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்மளோட எம்மியான ஸ்வீட்டான மில்க் மைசூர் பாக் வந்து ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து நைட் செஞ்சேன், இயர்லி மார்னிங் வந்து இதை வந்து கட் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்குங்க. இதுலேயும் உங்களுக்கு கீ கம்மி பண்ணணுன்னாலும் நீங்கள் தாராளமாக கம்மி பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வைஸ் வந்து எதுவுமே வந்து குறையாது. பீஸ் போட எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்குது பாருங்கள். இது வந்து நான் எடுத்திருக்க பால் பவுடர் பார்த்திங்கன்னா நெஸ்ட்லி ப்ரோவோட பிராண்டு.
பேபிஸ்க்கு வந்து நம்ம ஏதாவது நியூபார்ன் பேபிஸ் இருக்காங்க அப்படின்னா லெஃப்ட் ஓவர் மில்க் பவுடர் இருக்குது, அது எவ்வளோ காஸ்ட்லின்னு தெரியும் உங்களுக்கு, மதர்ஸ்க்கு தெரியும். ஸோ அது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி மைசூர் பாக்கா கூட ட்ரை பண்ணலாம். ஏன்னா இது ஹெல்த்தி, ரொம்ப ஹெல்த்தான ஒரு மில்க் பவுடருங்க. ஸோ இது வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததை மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ரியல் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.